الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் மன்னிப்பதில் தாராளமானவனும் தண்டிப்பதில் நீதமானவனுமாக இருக்கிறான். வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரமே. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பெருந்தகைகள் எல்லோர் மீதும், எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வோடு நாணயமாக நடக்க வேண்டும், அமலிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களை நபிகளார் சொல்லும்போது, சுவர்க்க வாசிகள் என்று அல்லாஹ்வால் முடிவாக்கப்பட்ட மனிதர்கள் ஃபக்குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, அவர்களுக்கு அமல் செய்வது லேசாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த அடிப்படையில் எப்போதும் அல்லாஹ்வோடு நெருங்கி வாழ்கின்ற உண்மையான தக்குவா உள்ள மனிதர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்களோடு ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான பெரியவர்களே, அன்ன ரமலான் எங்களை நோக்கி வருகிறது என்று பேசினோம். அன்ன வந்துவிட்டது என்று பிறை கண்டவுடனே சொன்னோம். அப்படியே ரமலானில் எங்களின் ஈடுபாடு நாட்களை என்ன எங்களை அப்படியே மறக்கடிக்க செய்து, அன்னொரு 10 நெருங்குகிற போது 10 நோன்பு எங்களை விட்டு தாண்டி விட்டது என்று பேசினோம். அண்ணா அடுத்த 20 அடையும் வரைக்கும் எவ்வளவு வேகமாக ரமலான் போனது என்று எங்களுக்கு புரியாத ஒன்றாக இருந்ததை பார்த்தோம். அன்ன உபதேசங்களினூடாக கடைசி 10 மகத்தான லைலத்துல் கத்ரை சுமந்த 10 காலம் உங்களை நெருங்குகிறது என்று உபதேசத்தால் அப்படியே உச்சரிக்கப்பட்டதை கேட்டோம். அன்ன கடைசி 10 எப்போது என்று பார்த்தோம். கடைசி 10 வந்துவிட்டது என்ற உடனே இரவை நீண்ட நேரம் ஹயாத்தாக்குவதிலே கவனம் எடுத்தவர்கள் எங்களில் உண்டு.
மெல்ல மெல்ல நாள் கடந்து போகிற நேரத்தில் ஒற்றைப்படையான நாட்களை தேடினோம். அதையும் தாண்டி ரமலான் முடிகிற தருணத்தில் இருந்து பெருநாளின் ஆரவார ஆசையும் அதை நோக்கி நகர்வும் மெல்ல எங்களை அதிலே கவனத்தை கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது. கண்ணியமான பெருமக்களே, பிறை தென்பட்டது என்று சொல்லப்பட்டது. பெருநாளை கொண்டாடினோம், ரமலான் எங்களை விட்டு போய்விட்டது. பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ரமலான் வருவதற்கு 6 மாத காலத்துக்கு முன்னால் இருந்தே அல்லாஹும்ம பல்லிகுனா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையும் வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு ஒரு பொற்காலம் அது ரமலானுடைய காலம். அமல்களை கொள்ளையடித்து அல்லாஹ்வை நெருங்குகிற மிகப்பெரிய காலம் ரமலானுடைய காலம். அதற்கு முன்னால் எங்களுக்கு மரணம் வந்துவிடக்கூடாது, ரமலானை அடையும் வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று 6 மாதத்திலிருந்து கேட்பார்களாம். ரமலானை அடைந்தால் மகாபெரிய பாக்கியம் கைக்கு எட்டிவிட்டது என்று அதனை சரியாக முறையாக பயன்படுத்தி இபாதத்தை முழுக்க செய்வார்களாம். ரமலான் விடை பெற்று போனதற்கு பின்னால் அடுத்த 6 மாத காலத்துக்கு யா அல்லாஹ் அந்த ரமலானை சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்தினோம், யா அல்லாஹ் அந்த ரமலானில் செய்த அமல்களை கபூலாக்கி யா அல்லாஹ் என்று அடுத்த 6 மாதத்துக்கு துஆ கேட்டுக்கொண்டிருப்பார்களாம் என்பது சலபு சாலிஹீன்களுடைய வரலாற்றிலே நாம் கண்ட உண்மை. அன்பார்ந்த பெருமக்களே, இதை கேட்பதற்கும் பேசுவதற்கும் எளிமையாக இருக்கலாம். ஆனால் ஈமானோடு வாழ்ந்த அந்த பெருந்தகைகளுக்கு இது சாதாரணமான விடயம். கண்ணியமானவர்களே, அந்த மனிதர்கள் அமல் செய்துவிட்டு யா அல்லாஹ் என்னுடைய அமலை கபூலாக்கி யா அல்லாஹ் என்று கேட்பார்களாம் 6 மாத காலத்துக்கு. நானும் நீங்களும் எங்களிடத்தில் உள்ள ஒரு குறைபாட்டை எப்போதும் நிவர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் அமல் செய்துவிட்டு நானும் நீங்களும் ஒரு வகையில் பெருமிதம் அடைகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பகுதியை மறந்து விடுகிறோம். பெருமக்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் என்று அல்லாஹ் முஃமின்களுடைய சிபத்தை பேசுகிறான். முஃமின்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நல்ல அமல்களை தாராளமாக செய்வார்களாம். கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பார்கள். செய்ய வேண்டிய அமல்களை தாராளமாக மூமின்கள் செய்வார்கள். ஆனால் வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா, அவர்களுடைய உள்ளம் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே சொல்கிறான். அமல் செய்வார்கள், ஆனால் அமலுடைய முடிவிலே அவர்களின் இதயம் பயந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை இறங்கினவுடனே எல்லா காலத்திலும் அமல்களில் மட்டுமல்ல, குர்ஆனை விளங்குவதில் அதீத ஆர்வம் காட்டிய அன்னை ஆயிஷா நாயகி நபியிடத்தில் இந்த உம்மத்திலேயே முந்தி அடித்துக் கொண்டு யா ரசூலல்லாஹ் இந்த ஆயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் கேட்கின்ற வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். சில கட்டங்களில் சொல்வார்கள், அவ்வளவு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே இந்த ஆயத்தை பற்றி முதலாவது நபியிடத்தில் விளக்கம் கேட்டது நான் என்று சொல்வார்கள். அப்படி நிறைய பார்க்கலாம். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மூமின்கள் அமல் செய்வார்கள், ஆனால் அவர்களின் இதயம் பயந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான். அவ்வளவாக விளக்கம் ஒன்றை சொல்லி கேட்டார்கள். ஒரு காலத்தில் பிழையாக வாழ்ந்த சில மனிதர்கள் இப்போது திருந்தி வாழ்கிறார்கள், இப்போது அமல் செய்கிறார்கள். ஒரு காலத்தில் பிழையாக வாழ்ந்துட்டோமே, அப்ப செய்த தவறுகளை குறித்து இப்ப நன்மை செய்தாலும் அந்த தவறு எங்களை நரகத்தை நோக்கி கொண்டு போகும் என்ற பயத்தில உள்ளம் நடுங்குகிறதையா அல்லாஹ் இங்கு சொல்கிறார் என்று கேட்டார்கள். இப்ப அமல் செய்கிற மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் என்பதை விட அமல் செய்யாத மனிதன் தான் பயப்பட வேண்டும். அதுதான் நிஜம். உலகத்தில் நடைமுறை அதுதான். அமல் செய்யாத மனிதன் தான் அஞ்ச வேண்டும், அமல் செய்த மனிதன் அஞ்சுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். அப்போ ஒரு காலத்தில் பிழையாக வாழ்ந்து முடித்த காலத்தை குறித்து வருந்துகிற வருத்தத்தில் இப்ப அமல் செய்தாலும் அப்ப பிழையாக வாழ்ந்தோமே, அதை நினைச்சும் அழலாம், அதை நினைச்சும் பயப்படலாம். அதையா அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் என்று கேட்டார்கள். கண்ணியமான பெரியவர்களே, லா யப்னத சித்திக்,
சித்திக்குடைய மகளே, அந்த ஆயத்துடைய அர்த்தம் அதுவல்ல. முமின்களை பொறுத்தவரையில் யுசல்லூன், அவர்கள் தொழுவார்கள், வயசூமூன், அவர்கள் நோன்பு நோட்பார்கள், வயுத்தூன் ஸக்கா வயதஸத்தகூன், அவர்கள் சதக்கா கொடுப்பார்கள், வயஅத்தமிரூன் வயஹுஜ்ஜூன், அவர்கள் உம்ரா செய்வார்கள், ஹஜ் செய்வார்கள், எல்லா அமல்களையும் மூமின்கள் செய்வார்கள். ஆனால் எப்போதும் வஹும் யகாஃபூன அல்லா யுதகப்பல மின்ஹும், அந்த செஞ்ச அமல்களை அல்லாஹ் கபூலாக்குவானா இல்லையா என்பதை குறித்துத்தான் அமல் செய்ததோடு அவர்களுக்கு பயம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நானும் நீங்களும் பலதில் எள்ளி நகையாடுகிறோம், ஆனந்தம் அடைகிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எப்போதாவது கபூலாக்கி யா அல்லாஹ் என்று கேட்டோமா? இந்த உலகத்தில் மகாபெரிய தக்குவாதாரி ஒன்றை பார்ப்பதாக இருந்தால், உலகத்தில் மிகப்பெரிய அபுல் அன்பியா என்று போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசலாம். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்தில் 7வது வானத்திலே அல் பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாயிலே ஒரு வயதான மனிதர் சாய்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய முகத்துக்கு ஒத்த முகமாக அவரின் முகம் இருந்ததை கண்டேன். அவர் யார் என்று கேட்டேன். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்பட்டது என்று நபிகளார் சொன்னார்கள். யா ஹைரல் பரியா, மனித குலத்தில் சிறந்தவரே என்று நபிகளாரை விழித்து பேசிய போது, தாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கஅபாவை கட்டிய அந்த மேலான மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை இணைத்துக் கொண்டு அந்த வேலையை செய்து முடித்ததற்கு பின்னால அல்லாஹ்வோடு நெருங்கிய ஒரு மிகப்பெரிய இக்லாஸ் உள்ள ஒரு மனிதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த பெரிய பணியை செய்து முடித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் 2 பேரும் கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த பெரிய பணியை செய்யுமாறு நீ எங்களுக்கு சொன்னாய் யா அல்லாஹ், அதை நாங்கள் செய்தோம் யா அல்லாஹ், எங்கட அமல கபூலாக்கி யா அல்லாஹ் என்று கேட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, ரமலான் எங்களை விட்டு விடை பெற்றது என்பதிலே ரமலானுக்கு பின்னால் ரமலான் ஏற்படுத்திய தாக்கம், ரமலான் எங்களில் எதிர்பார்த்த ஒன்று, எங்களுக்கு தந்த பயிற்சி, காலத்தால் அழியாமல் மாறாமல் இபாதத்திலே ஆர்வத்தோடு நானும் நீங்களும் ஈடுபடுவதிலே இன்னொரு உந்து சக்தியாக, நம்மை தூண்டுகின்ற சக்தியாக இருப்பது தெரியுமா? ரமலானில் செய்த இபாதத்தை கபூலாக்கி யா அல்லாஹ் என்று கேட்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இருந்தால், ரமலானுடைய காலத்தில் முந்தி அடித்துக் கொண்டு சுபஹுக்கு வந்தவர்கள் பெருநாளோடு ஒரு நாளும் ஓய்வு பெற்று போக மாட்டார்கள். பெருமக்களே, ரமலானுடைய காலத்தில் சஹர் நேரத்திலே சஹர் செய்துவிட்டு மயக்க நிலை, ஆனாலும் இந்த ரமலானிலே சுபஹ் ஜமாத்து தவறக்கூடாது என்று உறுதியாக இருந்து வீட்டிலே தொழுது விட்டு தூங்கு என்று மயக்கமும் மனதிலே உள்ள அந்த அசௌகரியமும் சொல்கிறது. ஆனாலும் ஓடோடி வந்து ஜமாத்தோடு சுபஹ் தொழுதோமே, ஏன் ரமலானோடு அது முடிவு பெற்றது, ஏன் அந்த சோர்வு நமக்கு வருகிறது என்பதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்போதும் ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்பட்டது என்பதற்கும் செய்த அமல் ரூஹானியத் உயிரோட்டம் உள்ளதாக செய்தது என்பதற்குரிய அடையாளம், அந்த அமலுக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனிடத்தை மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பார்க்கலாம், உலமாக்கள் ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜி கபூலாக்கப்பட்டது என்பதற்குரிய அடையாளம், அவன் ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் இருந்ததை விட அவன் திருந்தி வர வேண்டும். ஹஜ்ஜிக்கு முன்னால் தொழுகை இல்லாதவனாக இருந்தால் அவன் ஹஜ்ஜிலே அழுத அழுகையும் வருந்திய வருத்தமும் அவனுடைய ஈடுபாடும் காலமெல்லாம் சுபகை விடக்கூடாது என்ற திருத்தம் அவனிடத்தில் வர வேண்டும். ஹஜ்ஜிக்கு முன்னால் சிகரெட் குடித்துக் கொண்டிருந்த மனிதன் ஹஜ்ஜோடு சபதத்தோடு திரும்ப வேண்டும், இனி நான் சிகரெட் வாயிலே வைக்க மாட்டேன், அப்படி திருத்தங்கள் வர வேண்டும். கணவன் மனைவி விவகாரத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் நடந்தவர்களாக இருந்தால், வியாபாரத்தில் வட்டியிலே தொடர்புள்ளவராக இருந்தால், விபச்சாரம் என்ற மோசமான காரியத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தீர்க்கிறவனாக இருந்தால், குடும்ப உறவை துண்டித்து வாழுகின்ற நிலையிலே வைராக்கியகாரனாக இருந்தால், பேச மாட்டேன், ஷாவுக்கும் வாழ்வுக்கும் உனக்கு இல்லை, பெருநாள் அன்றைக்கும் சலாம் சொல்லி வந்தவனையும் துரத்தியவனும் இந்த நாட்டிலே உண்டு. கண்ணியமானவர்களே, போனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று துரத்தியவனும் துரத்தப்பட்டவனும் அழுது கொண்டு போனவனும் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தில் இல்லை என்பதற்கு இல்லை. நான் பேசுவது கதை அல்ல, நிஜத்தை பேசுகிறேன். கண்ணியமான பெருமக்களே,
வைராக்கியத்தை உடை, அப்ப சுவர்க்கம் உனக்கு கிடைக்கும். அதனால் தான் அல்லாஹ் குடும்ப உறவென்ற ஒன்றை அரிசோடு வைத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் வைராக்கியகாரனாக இருக்கிறாயா, அல்லாஹ் என்ற ஒன்றுக்காக இதை இலகுக்கு நீ நெகிழ்ந்து போகிறாயா, அல்லாஹ் பார்க்கிறான். உம்ராவல்ல ஹஜ்ஜல்ல கபாவுடைய திரையை பிடித்து கொண்டு நீ கெஞ்சினாலும் குடும்ப உறவை துண்டித்தவன் சுவர்க்கம் போக மாட்டான். ஒரு வார்த்தையில் நபிகளார் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு சர்ச்சையிலே ஒரு நண்பரும் இன்னொரு நண்பரும் கோபத்தோடு வாழ்ந்துவிட்டு ஆலிமின் உரையை உறக்க சொல்ல கேட்கிறார். இந்த சபையில இருந்து பிரிந்து போவதற்கு முன்னால் நீங்கள் சமாதானமாக வேண்டும், இல்லை என்றால் உங்கள் அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படாது. கண்ணியமான பெருமக்களே, இப்படியான நிலையிலே இருந்து ஒருவர் போய் மன்னிப்பு கேட்கிறார். உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது, போ, விரட்டப்படுகிறார். ஆத்திரத்தால் அழுது போகிறவனும் இந்த நாட்டில் இல்லை என்பதற்கு இல்லை அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த ரமலான் ஹஜ்ஜுடைய கடமை கபூலாக்கப்பட்டது என்பதற்குரிய அடையாளம். ஹஜ் முடிந்து திரும்புகிற நேரத்தில் அவன் மாற்றத்தோடு திரும்ப வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மாடக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலிருந்து ஒரு மனிதனை தடுக்க வேண்டும். அப்பதான் தொழுகை ரூஹானியத். தொழுதுட்டு பெய்து சந்தைக்கு போனால் வளமையான பல்லவி எவ்வளவுதான் செவிடனின் காதில் சங்குவதுவதை போன்று என்று சொல்வார்கள். அவனின் பாட்டிலே அவனின் பிழையான வேலையை செய்து கொண்டிருக்கிறான். பிசினஸ்ல தொழுகிறான், ஆனால் திருத்தமில்லை என்றால் ரூஹானியத்தில்லை தொழுகை. நோம்பும் அப்படித்தான் பெருமக்களே. நோம்புங்களிடத்திலே சடங்கொன்றை நிறைவேற்ற வரவில்லை. நோம்பு வந்தது எங்களிடத்திலே சடங்கை நினைவுபடுத்தி அதை பரிமாறிவிட்டு போக நோன்பு வரவில்லை. நோன்பு வந்ததற்கு ஒரே ஒரு காரணத்தை ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இந்த இறை அச்சம் எங்களிடத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் பார்க்கிறான். ரமலானுடைய காலத்தில் தொழுத வித்ரு தொழுகை ரமலானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல பெருமக்களே. காலமெல்லாம் வித்ரு தொழணும். கட்டாய கடமை அல்ல, வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை அது. ரமலானுடைய காலத்தில் வித்ரு தொழுகை மிஸ் ஆனால் எவ்வளவு ஆத்திரம் வரும். அன்பான பெருமக்களே, காலமெல்லாம் வித்ரு தொழணும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அமல் ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. நபிகளார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவுசானி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபி எனக்கு 3 விடயங்களை வசியத்தாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா, வாழ்க்கையில் நீங்க ஒரு நாளும் வித்ரு தொழுகை விடாதீங்க. லுஹாவுடைய தொழுகையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் ஐயாமுல் பீத் என்று சொல்கின்ற அந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்புகளை பிடிப்பதை நீங்கள் விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவுரை செய்தார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, அமல்களில் அதீத ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இறையச்சத்துடைய வெளிப்பாட்டில் அவன் உண்மையான இறையச்சம் உள்ளவன் என்பதை பறைசாட்டுகின்ற ஒரு பகுதிதான் அவனின் வெளியாகும் அமலில் உள்ள ஆர்வம். அன்பார்ந்தவர்களே, எங்கே எப்போது இருந்தாலும் ஜமாத்தை விடுகிற பழக்கம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஆக இக்கட்டான ஒரு கட்டத்தில் ஒரு தொழுகையினுடைய ஜமாத்து தவறினால் உள்ளத்தால் அழுகிற பழக்கம் இருக்க வேண்டும். இனிமேல் நான் விடமாட்டேன் என்ற சபதத்துக்கு வருகிற நிலை எங்களுக்கு வர வேண்டும். சர்வ சாதாரணமாக ஜமாத்தை விட்டுவிடக் கூடாது. சர்வ சாதாரணமாக தொழுகையில் சுபஹ் தொழுகையை ஜமாத்தை விட்டுவிடக் கூடாது. இதில் எங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம் சமூகத்துடைய அமல்களில் ரமலானை பொறுத்தவரையில் நபியுடைய அமல் ஏறு வரிசையாக இருந்திருக்கிறதை பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்து நபிகளார் கூட்டி 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 வந்து கடைசி 10 வந்தால் அது ஏறு வரிசையாக இருந்திருக்கிறது, கூடித்தான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் தலையெழுத்து எல்லா மக்களும் அல்ல, பெரும்பான்மையாக இபாதத்து இறங்கு வரிசையில் இருக்கிறதை பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் மெல்ல மெல்ல குறைந்து 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 போய் கடைசியில் மெல்ல குறைந்து கொண்டே போகிறதை, சோர்வடைகிறதை பார்க்கலாம். ஆனால் நபியுடைய இபாதத் ஏறு வரிசையில் இருந்திருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் எப்போது நீங்கள் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எப்போது மரணம் வரும் என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே,
நானும் நீங்களும் மரணம் வருகிற எப்போது என்று தெரியாது. மரணம் வருகின்ற போது அமல் செய்த நிலைமையில் தான் எங்களுக்கு மௌத் வரணும். நபிகளார் சொன்னார்கள், இது அராதல்லாஹு பி அப்தின் ஹைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அந்த மனிதனை அல்லாஹ் பயன்படுத்துவான். வமஸ்தஅமாலுஹு யா ரசூலல்லாஹ், அந்த மனிதனை பயன்படுத்துவது எப்படி யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு நபிகளார் சொன்னார்கள், ஐயுவஃபிகஹு பி அமலின் சாலிஹின் கப்ல மௌத்திஹி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தாகிற நேரத்தில் ஒரு சாலிகான அமலொன்றை செய்ய வச்சு அல்லாஹ் மௌத்தாக்குவான். வளமையாக அமல் செய்கிற மக்களுக்கு எப்படி சரி ஒரு அமல் செஞ்சு விடும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒருத்தர் மௌத்தானால் நீங்க மனதில் கையை வைத்து கேளுங்கள், நான் லுஹா தொழுதேனா? லுஹா தொழுத நிலைமையில மௌத்து வாரது ஒரு பாக்கியம் அன்பார்ந்தவர்களே. இந்த நேரமும் உதுவோடு இருக்கிறதுக்கு நாங்கள் பழகணும். கண்ணியமானவர்களை, இன்றைக்கு குர்ஆனில் ஒரு பக்கத்தை எடுத்து ஓதினேன் என்ற நிலையில் எங்களுக்கு மௌத்து வர வேண்டும். காலை மாலை திக்ர சைதுல் இஸ்திக்பார ஓதிய நிலைமையில் எங்களுக்கு மௌத்து வரணும் என்ற நிலையில் இருந்தால் வளமையாக அமலா அலிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சித்தானாகும். கண்ணியமான சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்களே, யாராவது வுதுவை பரிபூரணமாக செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆவை யாராவது ஓதினால் சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு விரும்பிய வாசலால் சுவர்க்கம் போகலாம். டெய்லி இதை செஞ்சு வார ஒரு ஆளுக்கு மௌத் எப்பே திடீரென்று வந்தாலும் அவருக்கு ஒரு பயம் இல்லை. இந்த அமலோடு தான் அவர் மௌத்தாகிறார். வளமையாக நோயாளிகளை விசாரிக்கிற பழக்கங்கள், வளமையாக இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிற வழக்கங்கள், மனைவியோட புன்முறுவலாக பேசியது, இரவு தொழுக தவறல்ல. காலையில் மௌத்தாகிறாரு, வித்திரு தொழுதிக்கிறார். இன்னைக்கு அவர் 10 மணிக்கு மௌத்தாகிறாரு, ஆனால் லுகாவை தொழுதிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? காலமெல்லாம் தொடராக அமல் செய்த மனிதன் திடீரென்று விபத்துக்குள்ளாக அமல் செய்ய கிடைக்காத நிலைமை வந்தால் அவன் ஏழுமான காலத்தில் செய்தான் என்பதற்காக செய்யலாத காலத்தில் எல்லாம் நன்மையை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்போதும் சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஆகப்பெரிய ஒரு வளமை தான் அமலுண்ட கேள்விப்பட்டால் அறிந்தால் அதில் தொடரானவர்களாக இருப்பார்கள். அதை இடையில விட மாட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் காலமெல்லாம் இரவிலே நின்று வணங்கப் போகிறேன், காலமெல்லாம் பகலிலே நோன்பு நோக்கப் போகிறேன், காலமெல்லாம் பகலில் நோன்பு இரவிலே நின்று வணங்கப் போகிறேன் என்ற உடனே வேண்டாம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா யா ரசூலல்லாஹ்? அப்படி என்றால் ஒரு நாளைக்கு நோன்பு ஒரு நாளைக்கு நோன்பில்லை இப்படி சொன்னார்கள். நபியால் கடைசியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு போன்று அங்கீகரித்தார்கள். இரவிலே நீங்கள் நின்று வணங்குகிற நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு உங்களுடைய மனைவிக்கு இப்படி நபிகளார் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லா, நீங்கள் இப்படியான மனிதரை போன்றிருக்காதீர்கள். சில காலம் தொழுது விட்டு சில காலம் இரவு தொழுகை விட்டுட்டார் அவர், இப்ப இல்லை அவர், அப்பதான் தொழுதார், இப்ப அவர் ஈடுபாடு இல்லை என்ற நிலையில் உள்ள மனிதரை மாதிரி நீங்க இருக்காதேங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பிடித்தமான அமல் எதுவென்றால் மதம அலைஹி சாஹிபுஹு வைன் கல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் தொடராக செய்கிற அமல் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. எந்த நாளும் லுஹா தொழுறது, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 8 ரக்காத் தொழுகிறாரு, 6 ரக்காத் தொழுகிறாரு, லுஹா அப்பா மஷா அல்லாஹ் என்று தொழுகிறாரு, அதுக்கு பின்னால தொழுகையே இல்லாமல் இருக்கிறாரு. அப்படி சரி ஒரு நாள் 2 ரக்காத்தா தொழுகிறாரு. கண்ணியமானவர்களே, கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு நாளைக்கு 11 ரக்காத் வித்ரு தொழுகிறாரு. கண்ணியமானவர்களே, சும்மா காலங்கள் இப்படி தொழுதுட்டு திடீரென்று வித்ரு தொழுகை அப்படியே விட்டுடுறாரு. இல்லை, 11 தொலை கிடைக்குமா, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால், ஆர்வம் கிடைத்தால் அது பாராட்டத்தக்கது, மேலானது, பூரணமானது. ஆனால் ஒரு ஆள் என்ன செய்யறார் என்றால் காலமெல்லாம் வித்திர விடுறதே இல்லை, ஆக குறைஞ்ச ஒரு 3 ரக்காத்தை தொழுகிறாரு. கடுமையான டயர்டாக இருக்குது, ஒரு பயணத்தில் வந்து இப்ப தூங்க போறாரு, தூங்கினால் சுபகுக்குத்தான் எழும்பிப்படும், இடையில எழும்பக்கூடிய சாத்தியமில்லை, அவ்வளவு டயர்டாக இருக்கிறது. 1 ரக்காத் வித்திர தொழுட்டு படுப்பாரு, ஆக குறைஞ்சது ஒரே 1 ரக்காத். ஏனென்றால் என்ற தொடர் அருந்துவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துவார்.
நீங்கள் பார்க்கலாம் கண்ணியமான பெருமக்களே, ஆயிஷா ரதியல்லாஹு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை, மன்னாம அன் ஹிஸ்பிஹி மினல் லைலி அவ் அன் ஷைஇன் மின்ஹு ஃபகரஅஹு மா பைன ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் ظுஹர் குத்திப லஹு கஅன்னமா கரஅஹு மினல் லைல். ஸஹீஹ் முஸ்லிம். யாராவது இரவிலே ஓத வேண்டிய ஔராதுகள், வளமையாக ஓத வேண்டிய நபி வழியில் காட்டப்பட்ட அந்த திக்ருகளை ஏதோ ஒரு காரணத்தால் விடுபட்டுட்டு தான் வருது. இரவுல ஓதி வந்தது வளமையாக, அன்றைக்கு ரா விடுபட்டது. சொப்பகுக்கு பின்னால் யோசிக்கிறார், நேற்று ரா ஓத கிடக்கலையே, தொடராக செய்து வந்தது மிஸ் ஆகிட்டுதே. சொபகுக்கும் லொஹருக்கும் இடையில அதை ஓதி முடிச்சால் இரவுல ஓதின மாதிரி நன்மை கிடைக்கும் சொல்லலாம். ஏன்? இந்த தொடர் அருந்துவிடக் கூடாது என்பதற்காக வல்லமையாக செய்து வரும் விருதுகள், வல்லமையான அமல்கள் துண்டிக்கப்படக்கூடாது என்பதில் நபிகளார் கவனம் செலுத்தினார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைய கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபாதத்துஹு ஸலாத்து மினல் லைல் மின் வஜஇன் அவ் கைரிஹி. ஸஹீஹ் முஸ்லிம். ஏதாவது ஒரு வருத்தத்தால இரவைக்கு 11 ரக்காத் நபிகளார் தொழுவார்கள். ஸஹீஹ். ரமலான் அல்லாத காலங்கள் எல்லாத்திலும் நபிகளார் 11 ரக்காத்துக்கு அதிகமாக தொழல. இரவுல 11 ரக்காத் நபிகளார் தொழுது வந்தார்கள். இடையில ஏதாவது ஒரு வருத்தத்தால, வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த இரவு தொழுக இரவேல தொழுது படல்ல மிஸ் ஆகிட்டுது என்றால் சல்லா மினன் நஹாரி சிந்தை அஷர் ரக்காத்தன். எப்படி? பகல்ல நபிகளார் 12 ரக்காத்தை தொழுது அந்த வளமையை உடைக்காம பாதுகாப்பார்களாம். இரவு தொழுகையாக இருந்தால் ஒற்றைப்படுத்தி முடிக்க வேண்டும் 11, பகல் என்றால் இரட்டையாகத்தான் முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 11 ரக்காத்து தவறினால் பகலேல 12 தொழுது அந்த இரவுல தொழுது வந்த ஓடரை பாதுகாப்பார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, எந்த அமலை கேள்விப்பட்டாலும் அந்த அமலை தொடராக செய்கிற பழக்கத்தை நபிகளாருடைய சஹாபாக்கள் நிறைய பார்க்கலாம். எங்களிடத்திலும் அதை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்போமாக. இந்த ரமலான் தந்த பாடங்களை படிப்பினையாக பெற்று வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமாக. அமல்களில் அதிக ஆர்வம் காட்டுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஸஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது பாருங்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் நுஅமான் இப்னு சாலிம் என்ற ஒரு அறிவிப்பாளரிடமிருந்து இந்த ஹதீஸை எடுத்திருக்கிறார். அந்த நுஅமான் இப்னு சாலிம் என்பவர் அம்ர் இப்னு அவுஸ் என்ற தாபிஈ இடமிருந்து அந்த செய்தியை எடுத்திருக்கிறார். அந்த அம்ர் இப்னு அவுஸ் என்ற அந்த தாபிஈங்கள் இருந்த முஹத்தீஸ் அன்பஸத் இப்னு அபி சுஃபியான், அபு சுஃபியான் என்ற மகன் ஒருத்தர் இருந்தார், அன்பஸா என்று சொல்லி. அவர் சஹாபி. அவரிடமிருந்து இந்த ஹதீஸை அம்ர் இப்னு அவுஸ் எடுத்திருக்கிறார். இந்த அன்பஸா இப்னு அபி சுஃபியான், அபு சுஃபியான் மகன் அன்பஸா என்பவர் அவருடைய சகோதரியான உம்மு ஹபீபா, நபியுடைய மனைவியான உம்மு ஹபீபாட்டிலிருந்து தான் இந்த செய்தியை அவர் எடுத்திருக்கிறார். கண்ணியமான பெருமக்களே, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரக்அத்தன் ஃபீ யௌமின் வ லைலத்தின். ஒவ்வொரு நாளும் காலையில், ஒரு நாளும் இரவு பகல் என்று வருகிற இந்த காலப்பகுதியில் 12 ரக்காத்துகளை யாராவது ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்தாக இருக்கிற 12 ரக்காத்தை யாராவது தொழுது வந்தால் புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று நபிகளார் சொல்ற ஹதீஸ உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அபூ சுஃபியான் மகளாக இருந்த அவ கேட்டா. இந்த ஹதீஸ அவ கேட்டுட்டு அவ சொல்ற, பிற்காலத்தில் நபியிட மௌத்துக்கு பின்னால இந்த ஹதீஸை சொல்லும் போது யார்கிட்ட சொல்றா, அவருடைய சகோதரன்ட்ட சொல்றாரு. அந்த சகோதரன் வழியாகத்தான் வெளியே போகுது ஹதீஸ். அவ சொல்ற இந்த ஹதீஸை கேட்ட நாளில் இருந்து
قالت أم حبيبة رضي الله عنها فما تركتهن منذ سمعتهن من رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய நபியிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்ட நாளில் இருந்து என்ற வாழ்க்கையில 12 ரக்காத்தை விட்டதே இல்லை என்று சொல்ற நபி மௌத்தான பிற்காலத்தில் இந்த ஹதீஸை சொல்றது. கண்ணியமான சகோதரர்களை ஆச்சரியத்தை பாருங்க. ஹதீஸ் கலை என்றது லேசில்ல. முஹத்திஸ்கள் என்பது சாதாரணமான மக்கள் அல்ல. எவ்வளவு அமலாளிகளாக இருந்திருக்கிறாங்க. நாங்க ஹதீஸை பேசுறோம், கேட்கிறோம். அவங்க ஹதீஸ் அறிவிச்ச மேலான மனிதர்கள் எவ்வளவு அமலாளிகளாக இருந்திருக்கிறாங்க என்று பாருங்க. ஒரு ஹதீஸை எழுதக்கொள்ள இமாம் புகாரி 2 ரக்காத் தொழுதுட்டு உதுவோட தான் எழுதுவார். கண்ணியமான பெருமக்களே, நீங்க பாருங்க. இந்த ஹதீஸ் உம்மு ஹபீபாட்டி இருந்து அறிவிக்கிற அன்பஸா சொல்றாரு. ஹதீஸ் அடுத்த ஆளுக்கு அறிவிக்க கொள்ள ஃபமா தரக்துஹுன்ன முன்து சமிஅத்துஹுன்ன மின் உம்மி ஹபீபா. நான் உம்மு ஹபீபா என்ற சகோதரி நபியிட மனைவிட்டி இந்த ஹதீஸை கேட்ட நாளில் இருந்து என் வாழ்க்கையிலே நான் 12 ரக்காத்தை விட்டதில்லை என்று சொன்னார். சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி அப்படியே கொண்டுவாரார் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். அதுக்கு போறோம் அடுத்த ஆள பாருங்க. வக்கால அம்ர் இப்னு அவுஸ். அம்ர் இப்னு அவுஸ் என்ற அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, நான் அன்பஸா இப்னு அபி சுஃபியான் கிட்ட இருந்து நான் அப்ப நுஅமான் இப்னு சாலிம், அதுக்கு முன்னால் அம்ர் இப்னு அவுஸ் சொல்றாரு ஃபமா மா தரக்துஹுன்ன முன் சமிஅத்துஹுன்ன மின் அன்பஸா. அன்பஸா இப்னு அபி சுஃபியான் இருந்து இந்த செய்தியை கேட்ட நாளில் இருந்து நானும் என் வாழ்க்கையில் ஒரு நாள்லையாவது 12 ரக்காத்தை தொழுறத்தை உடல் என்று சொன்னார். இந்த அம்ர் இப்னு அவுஸ் இருந்து கடைசியாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்ற ஆள் தான் நுஅமான் இப்னு சாலிம் என்றால். அவரும் ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ். அவர் சொல்றார், மா தரக்துஹுன்ன முன்து சமிஅத்துஹுன்ன மின் அம்ர் இப்னு அவுஸ். அம்ர் இப்னு அவுஸ் இது நான் கேட்ட நாளில் இருந்து இந்த ஹதீஸ் இந்த அமலை நான் 12 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுறத்தை உடல் என்று சொன்னார்கள். முஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், அந்த 12 ரக்காத்துகளும் எப்படி என்றால் அர்பஅன் கப்ல துஹர், லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் 2 வரகஅத்தைனி பஅதஹா, லுஹருக்கு பின்னால 2 வரகஅத்தைனி பஅதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பின்னால 2 வரகஅத்தைனி பஅதல் இஷா, இஷாவுக்கு பின்னால 2 வரகஅத்தைனி கப்ல ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால 2. இதுதான் 12. இதைத்தான் வாழ்க்கையில விட இல்லை என்று முஹபீபா மட்டும் சொல்லல, அறிவிப்பாளர் தொடரில் உள்ள அவ்வளவு பேரும் சொன்னார்கள் என்றால் எப்படி இந்த அமல் செஞ்சிருப்பார்கள். வெறுமனே ஏட்டில் எழுதும் எழுத்தாளர்கள் என்று உலகை கவர வைக்கும் எழுத்தாளர்களாக இந்த முஹத்திஸ்கள் இருக்கவில்லை. வாழ்க்கையில் அமலாளிகளாக இருந்ததை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நீங்கள் பார்க்கலாம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி தான் ஹப்ஸா நாயகி என்ற உமர் ரலியல்லாஹு அவருடைய மகள், நபியிட மனைவி. அப்ப இவர் தம்பி ஒரு நாள் கனவுண்ட கண்டுட்டு சகோதரி ஹப்ஸா கிட்ட சொல்றாங்க, இப்படித்தான் ஒரு கனவு கண்டேன். ஃபகஸ்ஸத்ஹா ஹப்ஸத்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கனவை அப்படியே எடுத்து நபிகளார் இடத்துல, அப்ப அப்துல்லா இப்னு கிட்ட இல்ல, மனைவி என்ற அடிப்படையில் தம்பி இப்படி ஒரு கனவு கண்டார் என்று சொல்லி நபிகளார் இடத்துல ஹப்ஸா நாயகி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஒரு ஆச்சரியமான மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை கேட்டுக்கொண்டு அப்துல்லா இப்னு உமருடைய சுபாவத்தையும் அவருடைய இபாதத்தையும் நபியிட சுன்னாவை ஃபாலோ பண்றதுல இருந்த ஆர்வத்தை எல்லாம் நபி விளங்கித்தான் இருந்தாங்க. அப்ப சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லா, அப்துல்லா ஒரு சிறந்த ஆள். லவ் கான யுஸல்லி மினல் லைல், இரவு தொழுகையில் அவர் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருந்தால் மறுக்க சொல்றது கொண்டில் அவர் சரியான ஒரு ஆள் தான் அவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி ஹப்ஸா நாயிடமிருந்து இந்த செய்தி நபி இப்படி சொன்னார் என்று தம்பி கிட்ட சொன்ன உடனே காலமெல்லாம் வாழ்க்கையில இரவுல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாராம். அல்லாஹ்வுடைய நபி இப்படி சொல்லிட்டாரே, அப்படி விடாமல் காலமெல்லாம் இரவு தொழுகை விடாமல் தொழுதார் என்ற செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த செய்தியை சொல்றார். என்ற வாப்பா அப்துல்லா இப்னு உமர் ஃபகான அப்துல்லா பஅத ذلك لا ينام من الليل الا قليلا என்று சொன்னார்கள். கடைசியாக கண்ணியமான பெருமக்களே, ஒரு நாள் நபிகளாருடைய சபைக்கு சில அடிமைகள் கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ ஃபாத்திமா நாயகி சரியான அந்த திருகை கல்ல மாவை குறைக்கிற நேரத்தில் சரியான கஷ்டப்படுவார்கள். அப்போ நேர நபியுடைய வீட்டுக்கு போட நபி இல்லை, ஆயிஷா நாயகி கிட்ட சொல்கிறார்கள், இப்படி வருத்தமாக இருக்குது, யாராவது ஒரு அடிமை எங்களுக்கு உதவிக்காக இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கதைச்ச உடனே அவங்க பேசிட்டாங்க. நபிகளார் வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா நாயகி நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே,
இரவு நேரமாகும் வரைக்கும் நபிகளார் இருந்துவிட்டு ஃபாத்திமா நாயி சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் பிற்காலத்தில் அறிவிக்கிறார்கள், நான் ஃபாத்திமாவும் படுக்கையிலே அப்படியே உறங்க சாய்ந்திருக்கிற நேரத்தில் நபி கதவை தட்டி கொண்டு வந்தார்கள். ஃபதஹப்னா நகூமு, வரும்போது நாங்கள் எழுப்பி போக பார்த்தோம் என்று சொன்னார்கள். இல்லை அலா மக்கானிக்குமா, அதே இடத்துல இருங்க, நான் வருகிறேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எங்க 2 பேருக்கு நடுவில் வந்து உட்கார்ந்தார்கள். மருமகனுக்கும் மகளுக்கும் நடுவிலே மாமா வந்து உட்காரும் சரித்திரத்தை இந்த மண்ணிலே பேசுங்கள், பாருங்கள். முடித்து கொடுத்து விட்டால் நீ உன் கதையை நீ பார்த்துக்கோ. மகளின் பிழை இருந்தாலும் பாப்பா பேசுவதும் இல்லை, திரும்பி பார்ப்பதும் இல்லை. மருமகனுக்கு யாரிடம் சொல்வதென்று செய்வதறியாது தடுமாறுகிறதையும் பார்க்கலாம். உலகத்தின் கதை இது. ஆனால் மாமா என்ற நிலையிலே உள்ள நபிகளார் மகளுக்கும் மருமகனுக்கும் நடுவிலே எப்படி இணக்கம் என்று பாருங்கள், எப்படி நெருக்கம் என்று பாருங்கள், எப்படி பரிமாற்றம் என்று பாருங்கள். இதே அலிதான் கோபத்தோடு மஸ்ஜிது நபவியிலே படுத்துறங்குகிற போது, யா அபத்துராப், மண்ணின் தந்ததே என்று மருமகனை தட்டி எழுப்பிய மாமா உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை சொல்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளார் நடுவிலே வந்து உட்கார்ந்தார்கள். நபியிட கால்ட அந்த குளிர் தன்மை என்ற வயிற்றில் பட்டது என்று சொன்னார்கள். சொன்னதுக்கு பின்னால உங்க 2 பேருக்கும் ஒரு அடிமை கிடைத்து வேலை வாங்குவதை விட மிக மேலான ஒரு அமலை சொல்லவாண்டு கேட்டார்கள். என்ன ஊருக்கெல்லாம் அடிமையை கொடுக்கிறீர்கள், நாம் அடிமையை கேட்ட நமக்கு அமலை சொல்லித் தருகிறீர்கள் என்று சோர்வடையவில்லை, பிழையாக பேசவில்லை. இந்த உலகம் அப்படித்தான் சொல்லும். சொன்னார்கள், சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் இரவிலே தூங்கச் சென்றால் ஃபஸப்பிஹா ஸலாசன் வ ஸலாசீன், 33 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்க. வஹ்மதா ஸலாசன் வ ஸலாசீன், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று எண்ணி சொல்லுங்கள். வகப்பிரா அர்பஅன் வ ஸலாசீன், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று எண்ணி எண்ணி சொல்லுங்கள். இதை சொல்வது ஃபஹுவ கைருன் லக்குமா மின் ஹாதிமின், ஒரு பணியாளர் உங்களுக்கு கிடைப்பதை விட மேலானது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நபிகளார். நாங்கள் இங்கே படிக்கிற பாடம் என்ன தெரியுமா? நபி மௌத்தாகி நீண்ட காலத்துக்கு பின்னால் தான் சிஃபீன் யுத்தம் நடைபெறுகிறது. 35 வருஷத்துக்கு பின்னால, 35-40 வருட கால பகுதியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சிஃபீன் யுத்தம் நடந்ததுக்கு பிறகு இந்த செய்தியை ஹதீஸாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அவர் சொன்னாரு, நபி சொன்ன நாளில் இருந்து ஃபமா தரக்துஹா பஅது, என்ற வாழ்க்கையில நபி சொன்ன நாளில் இருந்து இந்த அமலை என்ற வாழ்க்கையில விட்டதே இல்லை என்று சொன்னார்கள். கிட்ட உள்ளவர் அவரை செக் பண்றதுக்காக சொன்னாரு, கீழே வலா லைலத்த சிஃபீன், சிஃபீன் யுத்தம் நடந்த அந்த நாள்ல படைகளை நகர்த்தோனும் தளபதியாக இருக்கக்குள்ள கதி கலங்கி போகிற அமளிது மலியான அந்த ராவேலும் இதை உடல்லையான்னு கேட்டார், செக் பண்றதுக்காக. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அல்லாஹ் வலா லைலத்த சிஃபீன், சிஃபீன் யுத்தம் நடந்த அந்த நாளிலே நான் தூங்கக்குள்ள இதை சொல்லிட்டு தான் படுத்துறேன் நான். இதுதான் சஹாபாக்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானனா அல் முஜாஹிதீன ஃபீ குல்லி மக்கான். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானனா அல் முஜாஹிதீன ஃபீ கஸ்ஸா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஹ்ஃபல் அர்வாஹல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஹ்ஃபல் அம்வாலல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம அலைக பில் யஹூதில் காஸிபீன الظالمين المعتدين محتلين على مسجدك الأقصى المبارك يا الله، فأذلهم وشتت شملهم ودمر ديارهم وخرب مراكزهم العسكرية يا رب العالمين، والحمد لله رب العالمين.